Now you are watching New Eden TV. என்ன கண்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 6 இறைவசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம் சங்கீதக்காரர் தாவீது அவருடைய விசுவாசத்தை ஒவ்வொரு விதமாக இந்த சங்கீத பகுதியிலே பதிவு செய்திருக்கிறார், பாடியிருக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடியிருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? எந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவருடைய விசுவாசம் எப்படியாக இருந்தது நாம் சிந்திக்கும் பொழுது நம் வாழ்விலும் கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். இதை தான் அப்போஸ்தலர்களை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு முன்பு எதிர்ப்பை நினைத்து பயப்படாமல் இருக்க இயேசு பல ஆலோசனை சொன்னார். இஸ்ரவேலில் ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடிந்த ஒரு சிட்டுக்குருவியை பற்றி இயேசு பேசினார். இயேசுவின் காலத்தில் கூட சிட்டுக்குருவியை அவ்வளவாக யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அவற்றில் ஒன்று கூட உங்கள் பரலோக தகப்பனுக்கு தெரியாமல் தரையில் விழுவதில்லை என்று இயேசு சீஷர்களிடம் சொன்னார். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? இந்த சிட்டுக்குருவியை விட நம்மளை உயர்வாக ஆண்டவர் நினைக்கிறார். அதை தான் இயேசுவும் சீஷர்களுக்கு கற்றுத்தந்தார். இன்றைக்கு நாமும் அதையே நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் துன்புறுத்துதலை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அப்போஸ்தலர்களுக்கு இந்த ஊழியத்திலே ஒரு சப்போர்ட்டு, ஒரு பலனை, ஒரு ஆலோசனையை தருகிறார். இது மூலியமாக சிட்டுக்குருவிகளை பார்த்திருப்பார்கள். இருந்தாலும் இயேசு சொன்னது தான் அவர்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். பிற்காலத்திலே நீங்களும் ஒரு அழகான குட்டி பறவையை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை முக்கியமானவராக நினைக்கிறார் என்பதை ஞாபகம் வைக்க வேண்டும் என்று தான் இதை கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பொல்லாப்பு நேரிடாது. அதனாலே நாம் எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. எந்த மனுஷனும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகமாக இந்த வசனமானது அநேக ஊழியர்களை பலப்படுத்தி இருக்கிறது, அநேக சபை போதகர்களை பலப்படுத்தி இருக்கிறது. அதுபோல தான் நாம் சபை மக்களாக இருந்தாலும் கூட நாமும் கூட ஆண்டவரோடு நெருங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தினவசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது நாம் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறார், அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் ஒரு பொழுதும் பயப்பட வேண்டாம். அப்படி பயந்து இருக்கிறோமே ஆனால் ஜீவனி பலனையும் தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நாங்கள் ஒரு சிந்தனை, ஒரு செயலுக்காக நாங்கள் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் ஆண்டவரே? நீர் இருக்கும் பொழுது நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிற தகப்பனாக இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். அதனாலே நாங்கள் ஒரு பொழுதும் பயப்பட போவதில்லை. சங்கீதக்காரர் தாவீதுக்கு நீர் கொடுத்த ஒரு நம்பிக்கை போல இப்போது நீர் எங்களுக்கும் இந்த ஜீவனல் வார்த்தை மூலியமாக நம்பிக்கை தருகிறீர், ஆலோசனை தருகிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்கள் வாழ்க்கையை நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.